திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு 8ஆம் திருமுறையாக மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன். இந்த திருவாசகத்தில் 13 திருப்பூவல்லி. இந்த பூவல்லியை பூவை எப்படி அவர் கொய்து இறைவனுக்கு சாத்தினாருன்றதை அருமையாக சொல்லியிருப்பார். வாங்க நம்ம இப்போ இதை பாடுவோம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது முழுசுமாக 8ஆம் திருமுறையில் திருவாசகத்தை முழுசுமாக பாடிக்கிட்டு வரேன். உங்களுடைய ஆதரவும் அன்பும் மென்மேலும் பெருகணும். ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது திருத்தில்லையில் அருளியது 4 அடி தரவு கொச்ச கலிப்பா. அருமையான திருவாசகத்தில் எல்லாமே அருமை. ஏன்னா சிவபெருமானே வந்து என்னோ பாடி வச்சுக்கிறீங்களாமே, கொடுங்க, நான் இதை எழுதி வச்சுக்கின்னு நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து எழுதி மாணிக்க வாசகர் நின்றுங்கன்னு சொல்கிறாராம். சிவபெருமான் உட்காந்துக்கின்னு எழுதுகிறாராம். என்ன ஒரு அருமை! எவ்வளோ நேரம் பிடிக்கும், எவ்வளோ நேரம் பாடல்கள். எங்கள் அப்பன் கைப்பட எழுதுனது இன்றைக்கும் அங்கே வச்சுருக்காங்க. அந்த ஓலையெல்லாம் பாண்டிச்சேரியில் அவ்வளோ அழகாக எழுதி இறைவனே நம்மளுக்கு கொடுத்தது. மாணிக்க வாசகர் பாடி எவ்வளோ அருமையான தமிழில், அதுவும் நாம் எந்த மொழிபெயர்ப்பும் இல்லாமல் படிக்கக்கூடிய அருமையான தமிழில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த பாடல்கள் ஒன்றும் அதுவும் இந்த பூவல்லி கொய்யாமோ, இந்த பொம்பளை பசங்க எல்லாம் கன்னிப்பெண்கள் எல்லாம் பாட, நாங்கள்லாம் அந்த நாள்லலாம் ஆடுவோம். இப்போல்லாம் நீங்கள்லாம் எங்கே ஆடுறீங்க? அப்போ நாங்கள் இந்த மாதிரி கும்மி அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி பாடுவோம். அந்த மாதிரி பாடுறதுக்கான பாட்டு இந்த ஸ்லாங்கில் தான் வரும். நான் இப்போ பாடும்போது சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். எனையார் திருவடி என் தலைமேலே வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்லங்க ஆடும்போதும் அந்த பாட்டு பாடும்போதும் அந்த கல்லை எடுக்கும்போது பூவல்லி கொய்யாமோ, அந்த பூ பறிக்கும்போதும் அந்த பூவை பறித்து நம்ம போடுறோம் இல்லையா, பூவல்லி கொய்யாமோ, பூவை நம்ம கொய்து போடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கல்லாங்க ஆடுறதுல இது மாதிரி வரும். நம்ம அவருடைய இந்த 4 வரியில் நிறைய பாடலில், இந்த பாடலில் நிறைய விளக்கம் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு சின்ன இணையார் திருவடி, சிவபெருமானுடைய திருவடியை என் தலை மேலே வச்சதுமே என்னோட துணையான சுற்றத்தெல்லாம் நான் விட்டு ஒழிச்சிட்டேன். எனக்கு எதுவும் தேவையில்லை, அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தில், அப்பா நடராஜ பெருமானே தில்லையில் ஆடுறேன் அப்படியே, புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவத்தை அழகாக எழுதியிருக்காரு. அருமையான பாடல் இது. அவருடைய திருவடியை சூட்டினதை நம்மளுக்கு சொல்கிறாரு. இப்போ நம்ம பாடுவோம். எந்த எம் தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான்
அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவள்ளி கொய்யாமோ. நாயின் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்த தாயின் பேரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாய பிறப்பறுத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயில் பொடி ஆட்டி பூவள்ளி கொய்யாமோ. பண்பட்ட தில்லை பதிக்கு அரசை பரவாதே என்பட்ட தக்கன் அரக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூதப்படை வீரபத்திராள் புண்பட்டவா பாடி பூவள்ளி கொய்யாமோ. தேனோடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் உன்னாடி நாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே. நானாடி ஆடி நின்று ஓலம் இட நடம் பயிலும் வனாட நக்கோவுக்கே பூவள்ளி கொய்யாமோ. எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்று அறுத்தன் தன் திருப்புருவம் நெறித்தருளி உருமூன்றுமாகி உணர்வரிதும் ஆம் ஒருவனுக்கே புறமூன்றும் எரித்தவா பூவள்ளி கொய்யாமோ. வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூற பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ. நெறி செய்தருளின் தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்ட பிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுது உடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவள்ளி கொய்யாமோ. பன்னால் பரவி பணி செய்ய பாதமலர் என்னாகம் துண்ண வைத்த பெரியோன் ஏழில் சுடராய் கல்நார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன் ஆனவா பாடி பூவள்ளி கொய்யாமோ. பேராசை ஆம் இந்த பிண்டம் மர பெருந்துரையான் சிறார் திருவடி என் தலைமேலே வைத்த பிரான் காரார் கடல் நஞ்சை உண்டுகந்த காபாலி பொறார் புறம்பாடி பூவள்ளி கொய்யாமோ. பாலும் அமுதமும் தேனுடன் ஆம்பராபரமாய் கோலம் குளிர்ந்துள்ளம் கொண்ட பிரான் குறை கழல்கள் ஞாலம் பரவுவார் நல்நெறி ஆம் அந்நெறியே பொலும் புகழ் பாடி பூவள்ளி கொய்யாமோ. வானவன் மால் அயன் மற்றும் உள்ள தேவர்கட்கும் கோணவன் ஆய் நின்று கூடல் இலா குணக்குரியோன் ஆனா நெடும் கடல் ஆளாலம் அமுது செய்ய போனாகம் ஆனவா பூவள்ளி கொய்யாமோ. அன்று ஆள் நிழல் கீழ் அருமறைகள் தான் அருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்று அறையேத்தும் நிறைகழலோன் புனை கொன்றை பொன்தாது பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ. படமாக என் உள்ளே தன்யினை போது அவை அழித்திங்கு இடமாக கொண்டிருந்தது ஏகம்பம் மேய பிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தான் இடமா நடம் ஆடும் பாடி பூவள்ளி கொய்யாமோ. அங்கி அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரி அயன் இந்திரனும் சந்திரனும் பக்கம் இல் தக்கனும் எச்சனும் தம் பரிசழிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ.
தின்போர் விடையான் சிவபுரத்தார் போர் ஏறு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புன் பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. முன்னாய மாலயனும் வானவரும் தானவரும் பொன்னா திருவடி தாமறியார் போற்றுவதே போற்றுவதே என்னகமுள் புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கனியாம் பல்நாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. சிரா திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்க ஆராத ஓசை அது அடியேன் அகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. அத்தி உரித்து அது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்து வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையும் ஆம் முத்தி முழு முதல் உத்தர கோஷ மங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ. மாற ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேர்ந்த கோலம் திகழ பேருந்துரையான் கோஆகி வந்தெம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ. கோஆகி வந்தெம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். எவ்வளோ அருமையான எல்லா வரலாறையும் சொல்லியிருக்கார் பாருங்க. இது உண்மை நடக்க போய் தானே மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு. மாணிக்கவாசகர்னு ஒருத்தர் இருந்தாருன்றதுக்கு இதையெல்லாம் பாடியிருக்கிறாருன்றது நம்மளுக்கு தெரியுது இல்லையா. இது சேக்கிழம் பெருமானால் எல்லாம் நடந்தது. இந்த தின்போர் விடையால் சிவபுரத்தோர் போர் ஏறு மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளி அந்த வஞ்சி அந்த பாட்டிக்கு புட்டு விற்ற அந்த பாட்டிக்கு காட்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. மாணிக்க வாசகரையும் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. மாணிக்க வாசகர் இந்த மாதிரி பொய்யான குதிரைன்னு சொல்லி நரியெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இட்டின்னு போய் ஆற்றுல கழுத்தளவு மண்ணில் புதைச்சி வச்சுட்டாங்க. அப்போ எம்பெருமான் எவ்வளவு திருவிளையாடலை ஒன்றா கொண்டு வந்து அங்கே நிகழ்த்தியிருக்கார் பாருங்கள். அவருடைய கல்யாணம் முடித்து அவர் சாப்பிட்டு அங்கே எல்லாம் தண்ணி தாகம் எடுத்து அந்த குண்டோதரன் அவருடைய பூதகணத்துக்கு தண்ணி கொடுக்கணும்னு மதுரையில் அந்த ஆற்றை பெருக்கெடுக்க வச்சு அது கரை உடஞ்சி அந்த கரை உடஞ்சி இவரை மாணிக்க வாசகரை காப்பாற்றிட்டார். அந்த பாட்டிக்கு யாரும் ஆள் இல்லை வீட்டில். எல்லாரும் கரை உடஞ்ச உடனே அரசர் சொல்லிட்டார், எல்லாரும் வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அந்த கரையை கட்டணும் அப்படின்ட்டாங்க. அதை கரை கட்டுறதுக்கு எனக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லி நீ கூலிக்கு ஆள் வெய்யி, ஆள் இல்லைன்னா கூலிக்கு ஆள் வெய்யின்ட்டாங்க. எல்லாரும் கூலிக்கு நான் ஆள் வரேன்னு தான் ஏம்மா நான் வந்து வேலை செய்கிறேன், கூலி கொடுங்கம்மா. என்ன கூலி கொடுத்து வேலை வாங்குவார் யாருன்னா இருக்கிறீங்களா? இது மாதிரி யாராவது ஒரு கூலிக்காரன் சொல்லுவானா? அது நம்ம தலைவணங்கா சிவபெருமானுக்கு தான் இருக்கை சேந்தறியான் அப்படியா கொண்ட வள்ளல் பெருமான் அவர் வந்து சொல்கிறார், என்ன கூலி கொடுத்து வேலை வாங்க யாருக்காவது இருக்கா அப்படின்ட்டு வந்து அவர் கேட்கும்போது வஞ்சி அம்மா அந்த பாட்டி அம்மா வந்து ஐயா நான் புட்டு கொடுக்குறேன் எனக்கு வேலை வாங்கினேன். அப்போ சொல்லும்போது எனக்கு புட்டு பிடிக்கும் பாட்டி நீ புட்டை கொடு அப்படின்னு. உடையாத புட்டு உடஞ்ச புட்டெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட போய் அதை சொல்லாமல் எல்லா புட்டுமே உடஞ்சி போச்சான். புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக போய் அங்கே நின்றுனுக்கிறாராம். தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட அவங்க வந்து எல்லாரும் வேலை செய்தாங்க, கரை கட்டிட்டாங்க. அந்த வஞ்சி பாட்டி இருக்காங்களே அந்த பாட்டி வச்ச வேலைக்காரன் மட்டும் அவன் பங்குக்கான இடம் மூடாமல் இருக்குது, அவன் வேலையே செய்யலைங்கன்னு வந்து பெரம்பாலியே அடிச்சிட்டான். அடித்த உடனே அவருக்கு எங்கே இது பண்ண போகுது, எல்லாருக்கும் அந்த அடி விழுந்து பட்ட காயம் பட்டையாக இருக்குதான்.
அப்பா காலில் விழுந்துட்டான். சிவபெருமான் தான் வந்திருக்காருன்னு அடி வாங்கினவொடனே எல்லாருக்கும் உணர்ந்து போச்சு, இவன் யாரும் சாதாரண ஆள் இல்லை. புன் பாடல் பாடி நம் பூவள்ளி கொய்யாமோ, அவருடைய பணி கொண்ட அவர் அடித்த அதுவை பாடுறாரு, அருமையாக சொல்கிறாரு. ஒவ்வொரு பாட்டுலேயும் அவ்வளோ ஒரு பொருள் இருக்குது. இந்த பாடல்லாம் பாடுங்க. இது இருக்கும்போதும் போகும்போதும் நம்மளுக்கு பேருதவி. கைலாச சாவியை திறக்கிறதுக்கான திறவுகோல் இதுதான். ஒவ்வொருத்தரும் கைலாயத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்து விசா வாங்கிக்கின்னு போகணும், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது நாம் இருந்து வாழுங்காலத்துக்கும் நமக்கு படிப்பினை, போகுங்காலத்துக்கும் இதுதான். நாம் எல்லாம் இந்த உடலை விட்டுட்டு போயிடுவோம். இந்த ஆன்மா படித்ததெல்லாம் விட்டுடுமா? இந்த பாடலை நம்ம பாடிக்கினே போனால் கைலாய வாசல் திறக்கும். இதுக்கான சாவி இதுதாம்மா. இதை சொல்லும்போதே என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு புல்லரிக்குது. இந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார்னு சொல்லிட்டார். இந்த திருவாசகத்தை பாட பாட அந்த பூதகணங்களே கதவை மூடி இருந்தால் கூட திறந்து எம்பெருமானுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இணையார் திருவடியன் தலைமேலே வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடியை நாம் எல்லாரும் தலையில் சூட்டிக்கினதான் நினச்சி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று மென்மேலும் சீரும் சிறப்புமாக இந்த பூவுலகில் மண்ணுலகிலே வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை சென்று சேர நல்லருள் பாலிக்கணும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.